வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பால் கறக்கிற வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு மாடு தான் நிற்குங்களே பால் கறக்கிறதுக்கு. மற்ற மாட்டாண்ட நான் நின்னாதான் பால் கறக்குங்களே. என்ன பண்ணுறது, எல்லா மாட்டையும் வீடியோ எடுக்க முடியல. அவங்க பால் கறக்க வரவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த மாடு மட்டும்தான் ஒத்துக்குதுங்களே வீடியோ எடுக்கும். அதனால் இதை மட்டும்தான் எங்களால் எடுக்க முடியும். இந்த மாடு தான் தினமும் பால் கறக்கத்தை போடுங்கன்னா கூட போட முடியும். தினமும் ஒரு மாடு எடுத்து போடுங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் அப்போ தான் கோமியம் வருது, சாணி வருது, எல்லாம் பண்ணுதுங்களே, வலிக்குதுங்களே. அவங்கள கறக்கிறவங்கள சலிச்சிக்கிறாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாடு மட்டும்தான் போட முடியுங்களே. மழை காலத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது. இதுக்கே நல்லா அடித்து பேஞ்சதுன்னா மழை அடிச்சுட்டு போய்டும், நல்லாயிருக்கும் மொட்டுன்னு. இப்போ பாருங்கள் சேரும் தண்ணிமா இருக்குது. இந்த கொட்டாவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு குளிர் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குங்களே. தயவுசெய்து சொல்கிறேன், மாடு வளர்க்குறதுக்கு முன்னாடி மாடு வளர்க்கணும், கொட்டா போடணும் போதே காரை போட்டுருங்க. காரை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சலிப்பு தட்டாது எத்தனை மாடு இருந்தாலும். இந்த 2 மாட்டுக்கே பாருங்கள் எப்படி சேரோடு இருக்குது. 2 மாடு 3 கன்றுக்குட்டி இங்கே இருந்ததுங்களே. அந்த கொட்டால் 2 மாடு கட்டிட்டோங்களே. இதுக்கே இப்படி இருக்குது. என்ன பண்ணுறது, இப்போது வெளியே தான் ஓட்டின்னு கட்டணும். வெளியே கட்டிட்டு தான் கழுவிட்டு தான் பால் கறந்தாங்களே. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டனுங்களே. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வெளியே அவுத்துன்னு கட்டிட்டு நீங்கள் மழை காலத்தில் தண்ணி கம்மியாக வைங்க, வைக்கோல் அதிகமாக போடுங்க. புல் துளிர் புல்லாக போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்குங்களே. துளிர் புல் மேய்ஞ்சிட்டு வருதுங்களே மாடு. அதனால் இப்படி தான் போடுங்களே சாணி. நீங்கள் நல்லா கெட்டி புல் போடுங்க, காஞ்ச வைக்கல் போடுங்க. தண்ணி கம்மியாக வைங்க மழை காலத்தில். அப்போ சாணி கரெக்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகாது. தூர வீரன்னைக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காங்களே. மற்றபடி பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நல்லா பால் கூடுதலாக கறக்குங்களே. பச்சை புல் வந்துச்சுல, அதனால் நல்லா பால் கறக்குங்களே. இந்த மழை பெய்யறன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் பால் கம்மியாக கறக்கும். மற்றபடிலாம் பார்த்திங்கனாக்கா புல் மேய்ஞ்சிட்டு வந்தாவே நல்ல பால் ஆகும். நாங்கள் மாடு கழனிக்கு ஓட்டின்னு போயிடுறதுனால நல்லா மேய்ஞ்சிட்டு வருங்களே. தண்ணி நல்லா குடிச்சிட்டு மேய்ஞ்சிட்டு வர்றதுனால அப்படி தான் இருக்குங்களே. இப்போ காலையில் மாட்டுக்கு தண்ணி வீட்டிலே காமிச்சு ஓட்டின்னு போயிடுவோம். நாங்கள் மாட்டுக்கு தண்ணி தேவையான அளவு எடுத்துகிட்டு அதில் தவிடு போடுவோம். குச்சி தீவனம் எங்களுக்கு இங்கே பூசா கிடைக்கிது. அதாவது மக்காச்சோளம் மாவும், இன்னொன்று மரவள்ளி கிழங்குன்னு நினைக்கிறேனுங்களே, அந்த மாவும் கிடைக்குதுங்களே. அதுதான் நாங்கள் காலையிலையும் சாயந்தரமும் போடுவோங்களே. மற்றபடி கழனிலையும் மேய்ஞ்சிட்டு அங்கேயே தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவோங்களே. தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றி தேவைக்கு அதெல்லாமே போட்டு வச்சுருவோங்களே காலையில். என்னங்க எங்களை தண்ணி கம்மியாக வைக்க சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு ரொம்ப ஊற்றினே இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால தாங்க எங்கள் கொட்டை அப்படி இருக்குது. இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க தயவுசெய்து. கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த தண்ணியில் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கட்டியாக வைங்க, கரெக்டாக இருக்குங்களே. நீங்கள் காரை போட்டிங்கன்னா அள்ளி போடுறதுக்கும் நல்லாயிருக்கும், அப்படியே கழுவி தள்ளினாலும் கரெக்டாக இருக்குங்களே. அதுபோல் போட்டுக்கோங்க. தண்ணிக்கு அவுத்து விட்டோம்னாக்கா அது அவங்க அம்மா வண்ட போது பால் குடிக்கிறதுக்கு நல்லதாக பால் விட்டாங்களே. அப்படி தான் பண்ணுதுங்களே. இழுத்தே கட்ட முடியல, இழுக்கவே முடியலைங்களே நம்மளால். லாபம் வருதான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தாங்க லாபம். எப்போவுமே பால் இப்போ அன்னன்னைக்கு நஷ்டம் இல்லாமல் போகுதுங்களா, அதுக்கப்புறம் இருக்கிற கன்றுக்குட்டியெல்லாம் நம்மளுக்கு லாபம் தானுங்களே.
என்கிட்ட இருக்கிற கண்ணுக்குட்டி எல்லாமே வந்து 1.5 வருஷத்துலலாம் நான் சினையாக்கிடுவேனுங்களே. நல்லா பால் விடுவேன், நல்லா புண்ணாக்கு தண்ணி வைப்பேன். 1.5 வருஷத்தில் சினையாயிடுங்களே. அப்போ வந்து நம்மளுக்கு 2 வருஷத்துக்கெல்லாம் நல்ல லாபம் வருங்களே. இப்போ வந்து வீட்டுக்கு பால் எடுக்கிறோம், அது போக கொஞ்சம் லாபம் வரும். நான் வந்து வீட்டுக்கு வந்து காலையில் 1 லிட்டர், சாயந்தரம் 1 லிட்டர் எடுப்பேனுங்களே. இப்போ இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா அதெல்லாம் லாபம் தானே. அது போக எனக்கு வந்து மாதம் ஒரு மாட்டுக்கு 2000 ரூபாய் நிற்குங்களே. அவ்வளோதானுங்களே எனக்கு இப்போது. 2 வருஷம் கழித்து மாடு கொடுத்தாலோ இல்லை கண்ணுக்குட்டி கொடுத்தாலோ நல்ல லாபம் தானே. இது போல் தான் லாபங்களே. நீங்கள் இன்றைக்கே முதல் வச்சுட்டு இன்றைக்கே லாபம் வரல அப்படின்னாலாம் வராதுங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றி.